அண்மைச் செய்தி. பெங்களூருவில் IPL சாம்பியன்ஸ் வெற்றி கொண்டாட்டத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 3 பேர் உயிரிழந்திருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. மைதானத்திற்கு முன்பு ரசிகர்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 3 பேர் உயிரிழந்திருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. பெங்களூருவில் தற்போது IPL சாம்பியன்ஸ் வெற்றி கொண்டாட்டத்தில் ஏராளமான ரசிகர்கள் பங்கேற்றுள்ள நிலையில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 4 பேர் உயிரிழந்திருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. பெங்களூருவில் IPL சாம்பியன்ஸ் வெற்றி கொண்டாட்டத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 4 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த கூட்ட நெரிசலில் 10 பேர் காயமடைந்திருப்பதாகவும் அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. சின்னசாமி மைதானத்தில் ஏராளமான ரசிகர்கள் வெற்றி கொண்டாட்டத்தில் பங்கேற்பதற்காக குவிந்துள்ள நிலையில் அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 4 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 10 பேர் காயமடைந்திருப்பதாகவும் அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. பெங்களூரு சின்னசாமி மைதானத்தின் முன்பு ரசிகர்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 4 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 10 பேர் காயமடைந்திருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. நான்கு பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியிருந்த நிலையில் தற்போது பலி எண்ணிக்கை 7ஆக உயர்ந்திருக்கிறது. தொடர்ந்து உயிரிழப்பு எண்ணிக்கை உயர்ந்து கொண்டிருக்கிறது. 10 பேர் காயமடைந்திருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. பெங்களூரு சின்னசாமி மைதானத்தின் முன்பு ரசிகர்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதில் 10 பேர் காயமடைந்திருப்பதாகவும் தற்போது வரை 7 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் முத்துக்குமார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். முத்துக்குமார், சொல்லுங்க, தற்போது அங்கு என்ன நிலை? சின்னசாமி மைதானத்திற்கு முன்பு ரசிகர்களிடையே ஏற்பட்ட தள்ளுமுள்ளுவில் 7 பேர் வரை தற்போது வரை உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கு. அங்கு என்ன சூழல் முத்துக்குமார்? வணக்கம். தற்பொழுதுதான் இந்த RCB வெற்றியை கொண்டாடுவதற்கான அந்த தொடர்ந்து மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருக்கக்கூடிய சூழல்ல ஒவ்வொரு ரசிகர்களுமே சரி, அதே போல ஒவ்வொரு வீரர்களும் சரி மகிழ்ச்சியில் இருக்கக்கூடிய சூழல்ல தற்பொழுது ஒரு சில சோக நிகழ்வுகளும் நடந்திருக்கிறது. அந்த ரசிகர்கள் தற்பொழுது மைதானம் முன்பு வந்து கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் குவிந்திருக்கக்கூடிய சூழல்ல இங்க ஒரு சில தள்ளுமுள்ளுகள் எல்லாம் ஏற்பட்டது. அது நம்ம நேரடியாகவே காட்சியில பார்க்க முடியிருந்தது. அந்த தள்ளுமுள்ள சிக்கிதான் கிட்டத்தட்ட தற்பொழுது ஒரு 7 பேர் உயிரிழந்திருப்பதற்காக தகவல் என்பது நம்மளுக்கு கிடைத்திருக்கிறது. இருந்தாலும் கூட இது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லை. குறிப்பாக ஏற்கனவே 4 பேர் உயிரிழந்த சூழ்நிலையில தற்பொழுது பலி எண்ணிக்கை 7ஆக உயர்ந்திருப்பதாக நம்மளுக்கு தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. அதே நேரத்துல கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. அந்த 10க்கும் மேற்பட்ட காயமடைந்தவர்களை உடனடியாக அங்கிருந்து ஆம்புலன்ஸில் ஏற்றி அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். அதே போல உயிரிழந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கும் அழைத்து சென்றிருக்கக்கூடிய சூழல்ல தற்பொழுது காவல்துறை அதிகாரிகள் அந்த பணியில பாதுகாப்பை மேலும் பலப்படுத்தியிருக்கிறார்கள். கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக தொடர்ந்து முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த RCB-னுடைய வெற்றி கொண்டாட்டம் நிகழ்த்தக்கூடிய சூழ்நிலை இது போன்ற ஒரு நிகழ்வு ஏற்பட்டிருப்பது ஒட்டுமொத்த அந்த மைதானம் முன்பு ஒரு சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. வெற்றியை முழுமையாக கொண்டாடுவதற்கு முன்பாக இந்த சோகத்தை ஏற்படுத்தியிருப்பது மிகப்பெரிய அந்த ரசிகர்களுக்கு அதிர்ச்சியாகவும் இருக்கிறது. குறிப்பாக சொல்லணும்னால் தொடர்ந்து 18 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கோப்பையை கைப்பற்றியிருக்கிறார்கள். கோப்பையை கைப்பற்றி அவர்களுடைய அந்த வெற்றி சந்தோஷத்தை தொடர்ந்து அந்த மைதானம் முன்பு ரசிகர்களுடைய பகிர்ந்து கொள்வதற்காக தான் இந்த மைதானத்தில் இது போன்ற நிகழ்ச்சி என்பது ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த திறந்த வெளி வாகனத்தில் வரும்பொழுது கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படும். அது மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படும், வாகன ஓட்டிகளுக்கு பாதிப்பு ஏற்படும், போக்குவரத்து நெரிசல் கடுமையாக ஏற்படும். மற்றும் வரக்கூடிய ரசிகர்களுக்கும் அதே போல இந்த பேரணியில் வரக்கூடிய, அதாவது திறந்த வெளி வாகனத்தில் வரக்கூடிய வீரர்கள் பேருந்தில் வரும்பொழுது எந்த ஒரு இடையூறும் அல்லாமல் வருவதற்காக தான் தொடர்ந்து இந்த நிகழ்வுகளை ஏற்கனவே ரத்து என்பது செய்யப்பட்டு மைதானத்தில் உள்ளே மட்டுமே அந்த உலா வரக்கூடிய காட்சிக்கு மட்டும் அனுமதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் இந்த மைதானத்திற்கு முன்பாக ஒட்டுமொத்த ரசிகர்களும் குவிந்திருக்கிறார்கள். வழக்கமாக நேற்று எப்படி இறுதிப் போட்டிக்கு அகமதாபாத் மைதானத்தில் வந்து குவிந்தார்களோ அதே போல இந்த பாராட்டு விழா நிகழ்ச்சிக்கும் நேரடியாக காண்பதற்காக
பெங்களூர் மட்டுமல்லாமல் பல்வேறு பகுதிகளில், நாட்டின் பல்வேறு பகுதியில் இருந்து நேரடியாகவே ரசிகர்கள் சென்று அங்கு போயிட்டு அந்த காட்சியை பார்ப்பதற்காக இருந்தார்கள். இந்த சூழ்நிலை தற்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் உயிரிழந்திருப்பதற்காக அந்த தகவல் என்பது நம்மளுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த தகவல் என்பது அங்கு அருகில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் மட்டுமல்லாமல் வீரர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை என்பது ஏற்படுத்தியிருக்கிறது. அதே நேரத்தில் அங்கு காயம் ஏற்பட்டவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை என்பதும் அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து அவர்களுடைய உடல்நலம் குறித்து கண்காணித்து வருகிறார்கள். மேலும் இந்த ரசிகர்களை பொறுத்த வரைக்குமே அந்த காம்பவுண்ட் சுவர் மேலெல்லாம் ஏறி இருக்கக்கூடிய அந்த காட்சி நம்மளால் பார்க்க முடியுது. அவர்கள் எல்லாம் மேலே ஏறாமல் பாதுகாப்பாக இருக்கும்படி அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த மைதானத்திற்கு உள்ளே நுழையும் போது கூட்ட நெரிசலில் சிக்காமல் அணிவகுத்து செல்ல வேண்டும். யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும், அதாவது மற்றவர்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய வகையில ஒவ்வொரு ரசிகர்களுமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மைதானத்திற்கு உள்ளே சென்று, அது மட்டுமல்லாமல் அந்த நிகழ்ச்சிகளை கண்டுகளித்து அதன் பிறகு பத்திரமாக வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று ஏற்கனவே அறிவித்தார்கள். இந்த சூழலில் தான் இது போன்ற ஒரு நிகழ்வு என்பது ஏற்பட்டிருப்பது மிகப்பெரிய ஒரு சோகத்தை என்பது ஏற்படுத்தியிருக்கிறது. ஆர்சிபியினுடைய வெற்றியை முழுமையாக கொண்டாடுவதற்கு முன்பாக தொடர்ச்சியாக நேற்றைய தினம் இந்த போட்டி முடிவடைந்ததற்கு பிறகு நள்ளிரவு முதலிருந்து விடிய ரசிகர்கள் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து இந்த ஆர்சிபியுடைய வெற்றியை கொண்டாடி வந்தார்கள். இந்த சூழலில் தான் தற்பொழுது மைதானத்திலும் கொண்டாட வரும்போதுதான் 7 பேர் உயிரிழந்த சம்பவம் என்பது மிகப்பெரிய ஒரு சோகத்தை என்பது ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து 10 பேர் மருத்துவமனைக்கும் அழைத்து சென்றிருக்கிறார்கள். அவர்கள் விரைந்து குணமடைய வேண்டும் என்று ரசிகர்களும் தொடர்ந்து அவர்கள் பிரார்த்தனை செய்து வருகிறார்கள். தொடர்ந்து இவர்களுக்கு காயம் ஏற்பட்டாலும் கூட இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மைதானத்தில் செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சி என்பது தொடர்ந்து நடைபெறும் என்றும் தெரிவிக்கிறது. அதே நேரத்தில் ஒரு சில மழைத்துளி இருப்பதாகவும் நம்மளால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து மழைத்துளி அதிகமாக இருந்தால் இது ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும். அதே போல இல்லாவிட்டால் சற்று காலம் தாழ்த்தி இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து அந்த பகுதியில் மற்றவர்களுக்கு, அதாவது மேற்கொண்டு வரக்கூடியவர்கள் யாரும் எந்த ஒரு பிரச்சனைகள் ஏற்படாமலும், அது மட்டுமல்லாமல் தள்ளுமுள்ளு ஏற்படாமல் இருப்பதற்காக காவல்துறை அதிகாரிகள் தொடர்ந்து அந்த நடவடிக்கை பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். முத்துக்குமார், ரசிகர்களுடைய கொண்டாட்டம் ஒரு புறம் இருந்தாலும் தற்போது கூட்ட நெரிசலில் சிக்கி 7 பேர் வரை உயிரிழந்திருப்பதாக தற்போது அண்மை தகவல் கிடைத்திருக்கும் நிலையில் இந்த அளவுக்கு கூட்ட நெரிசலும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டதற்கு என்ன காரணம்? உரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? நிச்சயமாக, குறிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு முன்னோட்டமாக எடுத்துக்கொண்டால், ஏற்கனவே ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி T20 வேர்ல்ட் கப்பை கைப்பற்றிய போது மும்பை வான்கடை மைதானத்தில் இதே போன்ற ஒரு நிகழ்வு என்பது ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருந்தது. அப்பொழுது இதே போன்ற ரசிகர்களுடைய கூட்டம் என்பது அதிக அளவில் வான்கடை மைதானம் முன்பு இருந்தது. அதையெல்லாம் சரி செய்வதற்காக, குறிப்பாக அதற்கு ஏற்கனவே முன்னெச்சரிக்கையாக ஒரு சில நாட்களுக்கு முன்பாக இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. இருந்தாலும் கூட இந்த தற்பொழுது ஆர்சிபியோட வெற்றியை கொண்டாடுவதற்கும், அதே நேரத்தில் அந்த சின்னசாமி மைதானத்தில் அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டதற்கும் இந்த இடைப்பட்ட நேரம் என்பது மிக மிக குறைவாகவே பார்க்கப்படுகிறது. நேற்று இரவு தான் கோப்பையை கைப்பற்றிருக்கிறார்கள். இன்றைய தினம் சரியாக 5 மணிக்கு, ஏற்கனவே 3:30 மணிக்கு அந்த திறந்தவெளி பேரணி நிகழ்ச்சி என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அது ரத்து செய்யப்பட்டதன் காரணமாக 5 மணிக்கு பாராட்டு விழா நிகழ்ச்சி நடைபெறும் என அதுக்கப்புறம் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்தது. இந்த நிலையில்தான் இந்த இடைப்பட்ட நேரத்துல போதுமான ஏற்பாடுகள் செய்யப்படுவதற்கான காலம் சரியாக பத்தவில்லையா என்பது தெரியவில்லை. குறிப்பாக ரசிகர்கள் இந்த அளவில் கூடுவார்களா என்ற கணிப்பை காவல்துறை அதிகாரிகள் முறையாக கணித்தார்களா என்பது நம்மளுக்கு தெரியவில்லை. அதை பொறுத்து தான் பார்க்கணும். காவல்துறையுடைய அடுத்த கட்டமாக தகவல் தான் நம்மளுக்கு தெரியும். குறிப்பாக இந்த ரசிகர்கள், எவ்வளவு ரசிகர்கள் வருவார்கள் என்பது குறித்து ஒவ்வொரு பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டிருக்க வேண்டும். மைதானத்தை சுற்றி வழக்கமாக கிரிக்கெட் போட்டி, எந்த ஒரு கிரிக்கெட் போட்டியின் சின்னசாமி மைதானத்தில் நடந்தாலும் கூட அந்த மைதானம் முழுவதுமே நிரம்பிவிடும். எப்பொழுதுமே சின்னசாமி மைதானத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கிய மைதானங்களில் ஒரு மைதானமாக பார்க்கப்படுகிறது. மிகவும் பிரபலமான மைதானமாக பார்க்கப்படுகிறது. ரசிகர்களோட பட்டாளம், அதே போல பெங்களூரை பொறுத்த வரைக்குமே கிரிக்கெட் ரசிகர்களுடைய எண்ணிக்கை என்பது அதிக அளவுல இருக்கும். இதெல்லாம் கருத்தில் கொண்டு இவர்கள் ஏற்கனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது எடுத்திருக்க வேண்டும். அதே நேரத்தில் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே இந்த கிட்டத்தட்ட ஒரு 18 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கோப்பையை கைப்பற்றியிருக்கார்கள் என்றால் அப்பொழுது அவர்கள் எந்த அளவுக்கு மகிழ்ச்சி இருப்பார்கள், எந்த அளவுக்கு கூட்டத்தின் அதிக அளவு வருவார்கள் என்பது ஏற்கனவே நம்ம கண்காணித்திருக்க வேண்டும். இதெல்லாம்
சற்று தவறியிருப்பதன் காரணமாகவே, அது மட்டுமல்லாமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் ஒரு சில கோட்டைகள் விட்டுப்பதை நம்ம எடுத்துக்க முடியும். இதன் காரணமாகவே இந்த தள்ளுமுள் என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக வீரர்கள், அது மட்டுமல்லாமல் வீரர்கள் செல்வதற்கு எப்பொழுதுமே சரி, ஒரு சர்வதேச மைதானத்தை பொறுத்த வரைக்குமே வீரர்கள் பேருந்தில் வருவார்கள். வீரர்கள் செல்லும்போது அவர்களுக்கான அந்த தனி வழி என்பது இருக்கும். அதே போல ரசிகர்கள் உள்ளே செல்வதற்கு கிட்டத்தட்ட குறிப்பாக நம்ம சென்னை சேப்பாக்கம் மைதானத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 12க்கும் மேற்பட்ட அந்த நுழைவு வாயில்கள் இருக்கிறது. அதே போல அந்த பெங்களூர் சின்னசாமி மைதானத்தில் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட நுழைவு வாயில் இருக்கிறது. ஏற்கனவே அந்த போட்டியின் போது அந்த டிக்கெட்ல யார் அதாவது குறிப்பாக இந்த முதல் நம்பர் கேட்டில் வர வேண்டும், இவர்கள் 2ஆம் நம்பர் கேட்டில் வர வேண்டும் இருக்கும். ஆனால் இந்த முறை இவர்களுக்கு எந்த ஒரு ரசிகர்களுக்கு அனுமதி அப்படி என்று அனுமதி கொடுத்து விட்டார்கள். ஆனால் யார் எந்தெந்த பாதையின் வழியாக வர வேண்டும் என்பது குறித்த அறிவிப்பு என்பது சரியாக வெளியிடவில்லை. இதன் காரணமாக தான் அனைவருமே ஒரே கேட்டுக்குள்ள, அதாவது ஒரே நுழைவின் வாயின் உள்ளே நுழைந்து வருவதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள். அது போன்ற முயற்சி செய்த போதுதான் இது போன்ற தள்ளுமுள்கள் என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஒரே நுழைவாயில் அதிக பேர் உள்ளே சென்றதன் காரணமாக கூட்ட நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கு. அந்த கூட்ட நெரிசலின் போது சரியாக அந்த காற்றின் சுவாசிக்க முடியாதன் காரணமாக மூச்சு திணறி அதை போன்ற மட்டுமல்ல ஒரு சில காயங்கள் ஏற்பட்டும் உயிரிழந்திருப்பதாக தகவல் என்பது முதற்கட்டமாக தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு எந்த மாதிரியான அந்த நிகழ்வுகள் ஏற்பட்டிருக்கிறது, அது மட்டுமல்லாமல் அவர்களோட உடல்நிலை எப்படி இருக்கிறது, உடனடியாக அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக உடனடியாக அங்கிருந்து ஆம்புலன்ஸ்கள் வரவழைக்கப்பட்டு நேரடியாக மருத்துவமனைக்கு சென்று அவர்களுக்கு அந்த சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து அவர்கள் கண்காணித்து வருகிறார்கள். மேற்கொண்டு யாருக்காவது இது போன்ற பிரச்சனைகள் இருக்கா, அது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு இது போன்ற அந்த தள்ளுமுள்ளில் சிக்காமல் இருப்பதற்காக தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகள் அதிரடியாக அந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூட்ட நெரிசல் எந்தெந்த இடத்தில் இருக்கோ அந்த நேரத்தில் ரசிகர்களை கலைத்து வருகிறார்கள். ஒன்று இங்கிருந்து கிளம்ப வேண்டும், இல்லாட்டா மைதானத்திற்கு உள்ளே செல்ல வேண்டும் என்று தொடர்ந்து அவர்களிடம் காவல்துறை அதிகாரிகள் முறையிட்டு வருகிறார்கள். கனமழைக்கு மத்தியில் பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் குவிந்திருக்கிறார்கள். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கனமழையானது தற்போது அங்கு பெய்து வரும் நிலையில் பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபடுவதற்காக கலந்து கொண்டிருக்கிறார்கள். ரசிகர்கள் ஒருபுறம் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்க, அங்கே மைதானத்திற்கு முன்பு கூட்ட நெரிசலில் சிக்கி இதுவரை 7 பேர் வரை உயிரிழந்திருப்பதாக அண்மை தகவலும் கிடைத்திருக்கிறது. காயமடைந்தவர்களுடைய எண்ணிக்கையும் உயர்ந்திருக்கிறது. பெங்களூருவில் IPL சாம்பியன்ஸ் வெற்றி கொண்டாட்டத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 7 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. காயமடைந்தவர்கள் எண்ணிக்கையும் உயர்ந்திருக்கிறது. RCB கொண்டாட்டத்தில் ஒரு சோக சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது என்றே சொல்லலாம். 7 பேர் வரை உயிரிழந்திருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. சின்னசாமி மைதானத்தில் ரசிகர்கள் வெற்றி கொண்டாட்டத்தில் ஒருபுறம் ஈடுபட்டிருக்க, மைதானத்திற்கு முன்பு ரசிகர்களிடையே ஏற்பட்ட தள்ளுமுள்ளுவில் கூட்ட நெரிசலில் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. அங்கு மழைக்கு நடுவே ஏராளமான ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபடுவதற்காக குவிந்திருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் தற்போது சின்னசாமி மைதானத்தில் குவிந்துள்ளனர். மீண்டும் இணைகிறார் செய்தியாளர் முத்துக்குமார். அவரிடம் பேசலாம். முத்துக்குமார், நீங்க சொன்ன மாதிரி மழையானது அங்கு பெய்து வரும் நிலையில் மழை இன்னும் தொடர வாய்ப்பு இருக்கா? என்ன சூழல்? இந்த கொண்டாட்டமானது தொடர்ந்து மழை பெய்யும் பட்சத்தில் ரத்தாக வாய்ப்பு இருக்கு? நிச்சயமாக இந்த கொண்டாட்டத்தை பொறுத்த வரைக்குமே அதிகபட்சமாக 1 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் தான் நடைபெறும். ஆக மொத்தத்தில் இது ரத்தாவதற்கான வாய்ப்புகள் என்பது குறைவாகவே பார்க்கப்படக்கூடியது. ஏனென்று கேட்டால் இந்த IPL அணியை பொறுத்தவரைக்கும், அதாவது ராயல் சேலஞ்சர் பெங்களூர் அணியில இடம் பிடித்தவர்களை பொறுத்த வரைக்குமே இந்தியாவை சேர்ந்தவர்கள் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள். இவர்கள் அடுத்தடுத்த கிரிக்கெட் தொடர்களில் விளையாடுவதற்காக செல்ல வேண்டும். அதே போல மற்ற வீரர்கள், பெங்களூர் அணியில் இடம் பிடித்த வீரர்கள் அடுத்தடுத்த போட்டிகள், உள்ளூர் போட்டிகள் மற்றும் இங்கிலாந்து சீரிஸ் தொடருக்கு விளையாடுவதற்காக செல்ல வேண்டும். ஆகையால் தான் உடனடியாக இந்த பாராட்டு விழா என்பது நடத்தப்பட்டு முடிவு செய்திருப்பதாக IPL, அதாவது ராயல் சேலஞ்சர்
சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி நிர்வாகம் தகவல் என்பது தெரிவித்திருந்தது. இந்த சூழலில் தான் தற்பொழுது அந்த பகுதிகளில் மழை என்பது லேசாக பெய்து வருகிறது. ஏற்கனவே மழையின் காரணமாக தான் இங்கு சின்னசாமி மைதானத்தில் இருந்த போட்டிகள் அனைத்துமே லக்னோவுக்கு மாற்றப்பட்டிருந்தது. இந்த சூழலில் தான் மீண்டும் அங்கு மழை என்பது குறிப்பிட்டிருக்கிறது. குறிப்பாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியின் வெற்றி என்பது ஒரு பக்கம் கொண்டாடி வந்திருந்தாலும் மற்றொரு பக்கம் ரசிகர்களுடைய இந்த உயிரிழப்பு, அதே போல காயங்கள், அது மட்டுமல்லாமல் இந்த போட்டி, அதாவது இந்த போட்டி வழக்கமாக போட்டி நடத்தக்கூடிய இந்த சின்னசாமி மைதானத்தை பொறுத்த வரைக்குமே இங்க இந்த வீதி உலா காட்சி என்பது நடைபெற இருக்கிறது. இந்த ரசிகர்களுடைய, அதாவது வீரர்களுடைய உலா காட்சி என்பது நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் தான் அங்கு மழை என்பதும் பெய்து வருகிறது. அங்கு மழை பெய்து வருவதன் காரணமாக வீரர்கள் அனைவருமே அவர்களுடைய அந்த கேலரிகள்ல இருக்கக்கூடிய அந்த சூழல் நம்மளால் பார்க்க முடியுது. ரசிகர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு சில ரசிகர்கள் மைதானத்திற்குள்ளே வந்துவிட்டாலும் கூட மற்ற ரசிகர்கள் இன்னும் வெளியில் தான் இருக்கிறார்கள். அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடியாது. ஏற்கனவே 7 பேர் உயிரிழந்து வந்திருக்கிறார்கள். இருந்தாலும் கூட ரசிகர்கள் உயிரிழந்தாலும் கூட, ஆனால் ரசிகர்கள் பல அது மாதிரி காவல்துறைகளுக்கு அது தொல்லை கொடுக்கக்கூடிய வகையில அந்த காம்பவுண்ட் சுவர் மூலம் ஏறி அதன் வழியாக மைதானத்திற்கு உள்ளே நுழையக்கூடிய அந்த காட்சியும் பார்க்க முடிகிறது. இது போன்ற ஒரு சூழலில் ஈடுபடுவதன் காரணமாக தான் அவர்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. முறையாக காவல்துறை அதிகாரிகளுடைய வழிகாட்டுதலை பின்பற்றி அவர்கள் நடந்திருந்தால் இது போன்ற சம்பவம் நடைபெற்றிருக்காது. ஒரு பக்கம் காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு பணி, அது மட்டுமல்லாமல் முன்னெச்சரிக்கையை சரியாக செய்யவில்லை என்றாலும் கூட வீரர்களும், அதாவது ரசிகர்களும் சற்று பாதுகாப்பாக முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குறிப்பாக நம்மளால் இந்த வீடியோ காட்சிகளால் நம்மளால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அந்த காம்பவுண்ட் சுவர் மூலம் அந்த முள்வேலி பதித்திருக்கக்கூடிய அந்த காம்பவுண்ட் சுவருக்கு மூலம், அது மட்டுமல்லாமல் அங்க இருக்கக்கூடிய மரங்களின் மேலாம் ஏறக்கூடிய அந்த காட்சி நம்மளால் பார்க்க முடிகிறது. இது போன்ற ஒரு செயல்பாடுகளில் ஈடுபட்டதன் காரணமாக தான் தற்பொழுது 7 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு சோகமான நிகழ்வும் ஏற்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு உயிரிழந்தாலும் கூட மற்ற காயமுற்றவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். தொடர்ந்து இந்த சின்னசாமி மைதானத்துல, அதாவது அதிக அளவுல மழை பெய்தாலும் தொடர்ந்து மிதமான மழை என்பது பெய்து வருகிறது. அங்கு பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே இந்த தினத்தை பொறுத்த வரைக்குமே மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக, லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் என்பது தெரிவித்திருந்தது. இருந்தாலும் கூட இந்த நிகழ்வை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 1 மணி நேரம், அதிகபட்சமாக 2 மணி நேரம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக, உடனடியாக இந்த நிகழ்வுகளை முடித்து விடலாம் என்பதற்காக தான் தொடர்ந்து 5 மணிக்காக முன்னெச்சரிக்கையாக அந்த 5 மணிக்காகவே இந்த நிகழ்வு ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருந்தது. இதெல்லாம் ஒரு சில வீரர்கள், அதே போல ஏற்கனவே வீரர்கள் முதலமைச்சரை பார்க்க வேண்டும். முதலமைச்சரை பார்த்துவிட்டு அதுக்கப்புறம் சற்று ஓய்வு எடுத்த பிறகு அந்த மைதானத்திற்கு வந்திருக்கிறார்கள். மைதானத்திற்கு வந்த பிறகு ஒரு சில நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்கிறது. உதாரணத்துக்கு ஏற்கனவே நம்ம T20 உலகக்கோப்பை அந்த நிகழ்ச்சி, அந்த பரேடி நிகழ்ச்சி நம்மளால் பார்க்க முடிந்திருக்கும். அதே போலதான் இங்கும் நடைபெற இருக்கும். அதற்கெல்லாம் வீரர்கள் தங்களை தயார்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் வீரர்களும் சரி, வெளிநாட்டு வீரர்களும் சரி, இன்று நடைபெறக்கூடிய இந்த பாராட்டு விழாவில் கலந்து கொண்டு உடனடியாக தாயகம் திரும்ப இருக்கிறார்கள். ஏற்கனவே இவர்கள் இந்த அதாவது சொந்த நாட்டுக்கு போயிட்டு தான் தற்போது இந்த ஃபைனல் இறுதிப் போட்டிக்காக வந்திருந்தார்கள். குறிப்பாக பிலிப் சால்ட் போன்றவர்களும் வெளிநாடு சென்றுவிட்டு இறுதிப் போட்டியில் விளையாடுவாரா என்ற எதிர்பார்ப்பு கேள்வியாக இருந்தது. அதன் பிறகு பிலிப் சால்ட் போன்றவர்கள் எல்லாம் தொடர்ந்து அந்த இறுதிப் போட்டியில விளையாண்டார்கள். அதே போலதான் வெளிநாட்டு வீரர்கள் உடனடியாக தாயகம் திரும்ப வேண்டும். தாயகம் திரும்பி அவர்களுடைய குடும்பத்தினரிடம் சற்று நேரம் கழித்துவிட்டு அதன் பிறகு அடுத்த தொடர்களில் பங்கேற்க வேண்டும். இது போன்ற நிகழ்வுகள் இருக்கக்கூடிய சூழலை இன்றைய தினமே போதுமான அளவிற்கு இந்த பாராட்டு விழா நிகழ்ச்சியை உடனடியாக நடத்தி முடிக்க வேண்டும். ரசிகர்களுக்கு சரியான விருந்து அமைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 18 ஆண்டு கால கனவு என்பது யாரும் எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஒவ்வொரு எதிர்பார்ப்பும் ஒவ்வொரு RCB ரசிகருக்குமே மிகப்பெரிய கனவாக இருந்தது, மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஒட்டுமொத்த ரசிகர்களுமே நேற்று ஆனந்த கண்ணீரில் விட்டார்கள். அதே போல விராட் கோலி நம்மளால் பார்க்க முடியுது. அந்த மைதானத்திலே அந்த ஆனந்த கண்ணீருடன் சரிந்து விழுந்த காட்சி நம்மளால் பார்க்க முடியுது. இது போன்ற சூழல்கள் இருக்கும்போது இன்று ரசிகர்களுடன் நேற்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே சரியாக பகிர்ந்து கொள்ள முடியவில்லை. ரசிகர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையும் அதே நேரத்தில் வீரர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையில் தான் இந்த நிகழ்ச்சி என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுமான அளவிற்கு இந்த நிகழ்ச்சி என்பது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மழை விட்ட பிறகு அதன் பிறகு அந்த ஈரப்பதம் சற்று காய்ந்த பிறகு உடனடியாக இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுவதற்கான வாய்ப்பே அதிகமாக இருப்பதாக அங்க இருக்கக்கூடிய மைதான பராமரிப்பும் சரி, நிர்வாகம் சரி, தகவல் என்பது தெரிவித்திருக்கிறது. முத்துக்குமார், காயமடைந்தவர்கள் எண்ணிக்கை 10 இருந்த நிலையில் தற்போது 50க்கும் மேற்பட்டவர்கள் காயம் என அண்மை தகவல் வெளியாகியிருக்கு. அவங்களுடைய நிலை என்ன? அவர்களுக்கு உரிய மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது? நிச்சயமாக தொடர்ந்து காயம் அடைந்தவர்களுடைய எண்ணிக்கை என்பது உயர்ந்து கொண்டே இருக்கிறது. ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டது போல சற்று நேரத்திற்கு முன்பாக காயம் அடைந்தவர்களுடைய எண்ணிக்கை என்பது 10 தான் இருந்தது. இந்த நிலையில தற்பொழுது
50ஆக உயர்ந்திருப்பதாக தகவல் என்பது நம்மளுக்கு கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் கிட்டத்தட்ட பல்வேறு பகுதியில் ரசிகர்கள் வந்திருக்கக்கூடிய சூழ்நிலை கூட்ட நெரிசல் தான் அதிகமாக காணப்படுகிறது. இந்த கூட்ட நெரிசல் அதிகமாக காணப்படுவதன் அடிப்படையில் தான் தொடர்ந்து ரசிகர்கள் அங்கங்கே காயமடைந்திருக்கிறார்கள். அதே போல நம்மளால் காட்சிகளில் பார்க்க முடியும், வீடியோ காட்சிகளில் பார்க்க முடிகிறது. ரசிகர்களும் ஒரு சில ரசிகர்கள் காவல்துறையோட கட்டுப்பாடுகளுக்கு அடங்காமல் தொடர்ந்து அந்த காம்பவுண்ட் சுவர் மேலாம் ஏறி போறது, அதே போல அந்த மரங்கள் மீது, அது மட்டுமல்லாமல் முள்ளுவெளிகள் பதித்த காம்பவுண்ட் சுவர்கள் மேல் ஏறி போவது, இதனால் தான் அவர்கள் விபத்துக்கு ஏற்பட்டு சிக்கியிருக்கிறார்கள். இதனை காவல்துறை அதிகாரிகளுடைய அந்த நடவடிக்கைகள், அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய வார்த்தைகளை கேட்டிருந்தால் கூட இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்காது. தொடர்ந்து ரசிகர்களும் இது போன்ற தொடர்ந்து கட்டுக்கோப்போடு இருக்க வேண்டும். ஆனால் எப்பொழுதுமே கிரிக்கெட் போட்டிகள் நடைபெறும் போது காவல்துறை அதிகாரிகள் ரசிகர்களை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினமாகவே இருந்து வருகிறது. அதன் அடிப்படையில் தான் இன்று இந்த மைதானத்தை, சின்னசாமி மைதானத்தை பொறுத்தவரைக்கும் வெறும் ரசிகர்களுடைய தலைகளாக தான் அதிக அளவு இருக்கிறது. ரசிகர்களை கட்டுப்படுத்துவதற்கு போதுமான காவல்துறையும் அங்கு இல்லாத போது நம்மளால் தொடர்ந்து வீடியோ காட்சிகளை பார்க்க முடிகிறது. அந்த தற்பொழுது அந்த வீரர்கள், ஆர்சிபி வீரர்கள் வரக்கூடிய அந்த காட்சியை நம்மளால் பார்க்க முடியுது. அது மட்டுமல்லாமல் அந்த அணியின் கேப்டன் ரஜத் படித்தார் அந்த கோப்பையுடன் வெளியில் வந்தும் அதற்கு தொடர்ந்து குர்னால் பாண்டியா ஆட்டநாயகன் விருதாக ஆட்டநாயகன் விருது தேர்வு செய்யப்பட்ட குர்னால் பாண்டியா அதன் பிறகு அந்த பேருந்தில் இறங்கி வருகிறார். தொடர்ந்து ஊடகவியாளர்கள் அவர்களை காட்சிப்படுத்திக் கொண்டிருந்த அந்த காட்சியின் மேல் பார்க்க முடிகிறது. அதன் பிறகு கிங் கோலி அந்த வெளியில் வந்திருக்கார். தொடர்ந்து ஒவ்வொரு வீரர்களுமே கிட்டத்தட்ட பல கூட்ட நெரிசலுக்கு மத்தியில் தொடர்ந்து அந்த வீரர்கள் மைதானத்திற்கு உள்ளே வந்திருக்கிறார்கள். மைதானம் உள்ளே வந்த வீரர்களை பார்த்து ரசிகர்கள் அனைவரும் உற்சாகமாக கையாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்களிடம் அவர் வரக்கூடிய அந்த காட்சிகளை, ஒவ்வொரு காட்சிகளும் தொடர்ந்து அவர்களுடைய செல்போனில் வீடியோவாக பதிவு செய்யக்கூடிய அந்த காட்சியும் பார்க்க முடிகிறது. ரசிகர்களை நோக்கி வீரர்கள் தொடர்ந்து கையாசிக்கக்கூடிய காட்சியும் பார்க்க முடிகிறது. கேப்டன் ரஜத் படிதார் அந்த கோப்பையை கையில் ஏந்தி வரக்கூடிய சூழல் நம்ம பார்க்க முடிகிறது. அந்த மேடையின் முன்பு துணை முதலமைச்சர் DK சிவகுமார் இருக்கக்கூடிய அந்த காட்சி நம்மளால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகள் நடந்து வந்தாலும் கூட வெளியில் அந்த சோகமான நிகழ்வும் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பலியானவர்கள் எண்ணிக்கை 7ஆக இருந்தாலும் கூட காயமடைந்தவர்கள் எண்ணிக்கை என்பது தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்கிறது. 10 50ஆக உயர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அங்கிருந்து நமக்கு தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. உடனடியாக அந்த பகுதியை பொறுத்த வரைக்குமே எங்கெங்கு மருத்துவமனை அருகில் எங்கெங்கு மருத்துவமனை இருக்கு உடனடியாக அவர்களை மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸில் அழைத்து சென்று அவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளித்து வருவதாகவும் தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. அதே போல அவர்களை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இது போன்ற சூழல் இருக்கக்கூடிய சூழலில் இந்த மைதானம் முன்பு சாம்பியன்ஸ் என்ற அந்த வாசகங்கள் பொறிக்கப்பட்டு வீரர்கள் அந்த மேடையின் முன்பு அந்த ஏறக்கூடிய அந்த காட்சியில் பார்க்கும் கிட்டத்தட்ட கிரிக்கெட் நிர்வாகிகள், அது மட்டுமல்லாமல் துணை முதலமைச்சர், ஆர்சிபி வீரர்கள் என ஏராளமானவர்களுக்கு அந்த மேடையில் அந்த இருக்கைகள் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதனை தொடர்ந்து தான் இந்த நிகழ்ச்சி என்பது இன்னும் சற்று நேரத்தில் துவங்கி இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில ஒருவருக்கும் இந்த பாராட்டுகள் கிடைக்க இருக்கிறது. பாராட்டுகள் வந்த பிறகு அதன் பிறகு ரசிகர்களை நோக்கி வீரர்கள் அந்த கோப்பையுடன் வந்து ஒவ்வொரு விதமான மொமெண்ட்ஸையும் ஷேர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல அவர்களுக்கு தொடர்ந்து 18 வருடங்களாக ஆதரவு தெரிவித்த ரசிகர்களுக்கு ஏற்கனவே நேற்றைய தினத்தின் போது கூட ரஜத் படித்தார் தங்களுடைய நன்றிகளை தெரிவித்திருந்தார். அதே போல விராட் கோலியும் நன்றிகளை தெரிவித்தார். தற்பொழுது நேரடியாகவே இந்த நன்றியும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 18 ஆண்டு காலம் இருந்தால் கூட ராகுல் டிராவிட்டில் தொடங்கி அதன் பிறகு அனில் கும்ப்ளே, டேனியல் விட்டோரி, விராட் கோலி, பாப் டூபிச் என தொடர்ந்து பல கேப்டன்கள் இருந்தாலும் கூட தற்பொழுது அந்த ஆர்சிபியின் கனவை ரஜத் படித்தார் தற்பொழுது நனவாக்கி இருக்கிறார். அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் ரசிகர்கள் வாழ்த்து மலைகளையும் பொழிந்து வருகிறார்கள். இந்தியாவின் எதிர்கால கேப்டனாக வருவதற்கான அந்த தகுதியும் இருப்பதாக நேற்றைய தினத்தில் இருந்து தொடர்ந்து சமூக வலைதளங்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். இந்த சூழலில்தான் தற்பொழுது இந்த நிகழ்வு என்பது இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. முத்துக்குமார், ரசிகர்களுடைய கொண்டாட்டத்திற்கு நடுவே ஒரு சோக சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. கூட்ட நெரிசலில் சிக்கி ஏற்பட்ட இந்த உயிரிழப்பு, உயிரிழந்தவர்கள் பற்றி ஏதேனும் தகவல் வெளியாகியிருக்கு? தற்பொழுது 7 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் என்பது மட்டுமே நம்மளுக்கு கிடைத்திருக்கிறது தவிர யார் யார் உயிரிழந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் அதே போல அவர்கள் பெங்களூரை சேர்ந்தவர்களா அல்லது மற்ற மாநிலங்களை சேர்ந்தவர்களா என்பது குறித்தான தகவல் என்பது இது தற்போது வரை கிடைக்கவில்லை. உயிரிழந்திருப்பதாக தகவல் மட்டுமே நம்மளுக்கு வெளியாக இருக்கிறது.
இவர்களுடைய உடல் என்பது மருத்துவமனைக்கு என்பது கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற பிறகு அதன் பிறகு காவல்துறையினுடைய விசாரணை என்பது நடைபெறும். காவல்துறையினுடைய விசாரணை மேற்கொண்டு அவர்கள் எங்கிருந்து வந்திருக்கிறார்கள், எப்படி வந்திருக்காங்க, அவர்களுடன் யாராவது உறவினர்கள் அந்த மைதானத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்பது குறித்த விசாரணையை காவல்துறை அதிகாரிகள் மேற்கொள்வார்கள். இது போன்ற விசாரணையை மேற்கொண்ட பிறகுதான் அதன் பிறகு யார் என்ற முழு விவரம் என்பது தெரிய வரும். தற்பொழுது அந்த பகுதி முழுவதுமே வெறும் கூட்ட நெரிசலாக இருப்பதன் காரணமாக, ரசிகர்களோட தலை அதிகமாக இருப்பதால் கூட்ட நெரிசல் இருப்பதன் காரணமாக உடனடியாக அந்த பகுதியிலிருந்து உயிரிழந்தவர்களை அப்புறப்படுத்தி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். அதே போல காயமடைந்தவர்களையும் மேல் சிகிச்சைக்காக அழைத்து மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். இதுதான் தற்பொழுது எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து தான் அதன் பிறகு யார் எத்தனை பேர் காயமடைந்திருக்கிறார்கள், தற்பொழுது காயமடைந்தவர்களுடைய எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டது போல முதற்கட்ட தகவலில் முதலில் 4 பேர் உயிரிழந்ததாக அந்த தகவல் நம்மளுக்கு கிடைத்தது. ஆனால் அதனைத் தொடர்ந்து 7 பேர் உயிரிழந்ததாக தகவல் நம்மளுக்கு கிடைத்தது. தற்பொழுது அதே போல காயமடைந்தவர்கள் எண்ணிக்கை 10 இருந்தது, தற்பொழுது 50 இருக்குது. இது தொடர்ந்து உயர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே கூறப்படுகிறது. இருந்தாலும் கூட இதற்கெல்லாம் மத்தியில் தான் இந்த நிகழ்ச்சியும் நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சிகள் முழுமையாக நிறைவடைந்த பிறகு வீரர்கள் அனைவருமே பாதுகாப்பாக தங்களுடைய அறைகளுக்கு சென்ற பிறகு அதன் பிறகுதான் அடுத்த கட்டமாக உயிரிழந்தவர்களுடைய தகவல் பற்றிய விவரங்களை காவல்துறை வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது இந்த நிகழ்ச்சி என்பது நடைபெற்று வரக்கூடிய சூழலில் ரசிகர்கள் இன்னும் முழுமையாக மைதானம் உள்ளே வரவில்லை. தற்பொழுது அந்த கோப்பையை கொண்டாந்து அந்த ஒரு டேபிள் மேல வைக்கக்கூடிய சூழலும், அதை தொடர்ந்து புகைப்படம் எடுத்துக்கூடிய சூழலும் இருக்கிறது. அதே போல வீரர்கள் அனைவரும் விராட் கோலி நிகழ்ச்சியுடன் ரசிகர்களை பார்க்கக்கூடிய அந்த சூழலும் இருக்கிறது. தொடர்ந்து மற்ற வீரர்களும் அந்த மேடை முன்பு இருக்கிறார்கள். தொடர்ந்து நம்ம வீரர்களை பார்க்க முடியும். ஆஸ்திரேலியாவை சேர்ந்த டிம் டேவிட் அந்த மேடையில் இருக்கிறார். அதே போல குர்னால் பாண்டியா, கேப்டன் ரஜத் படிக்கர், லியாம் லிங்ஸ்டன் போன்ற வீரர்கள் எல்லாம் இந்த மேடையில் இருக்கக்கூடிய சூழல் பார்க்க முடியுது. அதே போல ரசிகர்கள் தொடர்ந்து வீரர்களை நோக்கி கையசைத்து வருகிறார்கள். மற்றும் மேலும் சாம்பியன்ஸ் என்ற அந்த வசனங்கள் என்பது பொறிக்கப்பட்டு அதற்கு முன்புதான் இந்த மேடை என்பது இருக்கைகள் என்பது போடப்பட்டிருக்கிறது. அந்த இருக்கைகள் முன்பு தான் ரசிகர்களுக்காக இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு சாம்பியன்ஸ் என்ற வசனத்திற்கு முன்பாக வீரர்கள் புகைப்படம் எடுத்துக் கொள்வார்கள் என்ற தகவலும் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த சூழலில் தான் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி என்பது நடைபெற்று வருகிறது. ரசிகர்களை பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து உற்சாகத்தை ஊட்டி, அதே போல வெற்றி பெற்ற அணிகளுக்கும் வீரர்களுக்கும் தொடர்ந்து ஒவ்வொரு வீரர்களுமே தனிப்பட்ட முறையில் அணிக்கு சிறந்த பங்களிப்பை ஆற்றியிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல கிட்டத்தட்ட இந்த 15 போட்டிகளில் 9 வீரர்கள் தனிப்பட்ட முறையில் ஆட்டநாயகன் விருதையும் வென்றிருக்கிறார்கள். அதே போல ஜேசன் ஹேசல்வுட்டை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட 23 விக்கெட்டுகள் வீழ்த்திருக்கிறார். விராட் கோலியை பொறுத்த வரைக்குமே வழக்கம் போல இந்த முறையும் அதிக ரன்கள் அடித்தவர் பட்டியல், அதாவது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்காக அதிக ரன்கள் அடித்தவர் பட்டியலில் முதலிடத்திலும் இருக்கிறார். இது போன்றுதான் தொடர்ந்து ஒவ்வொரு வீரர்களின் தனிப்பட்ட பங்களிப்பின் காரணமாகவே இந்த வெற்றி சாத்தியமாக இருக்கிறது. 18 வருட கனவு என்பது நினைவாயிருக்கிறது என்பதால் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. தொடர்ந்து இந்த வெற்றியை கொண்டாடி வருகிறார்கள். ஒவ்வொரு ரசிகர்கள் முன்பும் வீரர்கள் கையசைத்து தங்களுடைய நன்றியை தெரிவித்து வருகிறார்கள். பெங்களூருவில் ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 7 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. சின்னசாமி மைதானத்திற்குள் தற்போது ஏராளமான ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் இதற்கிடையே ஒரு சோக சம்பவமாக கூட்ட நெரிசலில் சிக்கி 7 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. மழைக்கு நடுவே பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் வெற்றி கொண்டாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக சின்னசாமி மைதானத்தில் குவிந்திருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் ஒரே நேரத்தில் அங்கு குவிந்திருக்கும் நிலையில் ஏற்பட்டுள்ள கூட்ட நெரிசலில் சிக்கி இதுவரை 7 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கும் நிலையில் 50க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பெங்களூருவில் கொண்டாட்ட ஏற்பாட்டில் குளறுபடி ஏற்பட்டதால் இந்த அசம்பாவிதம் நிகழ்ந்ததாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. போதிய ஏற்பாடுகள் செய்யாததே இந்த அசம்பாவிதத்திற்கு காரணம் என குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. பெங்களூருவில் கொண்டாட்ட ஏற்பாட்டில் குளறுபடி ஏற்பட்டதால் அசம்பாவிதம் நிகழ்ந்ததாக குற்றச்சாட்டு நிகழ்ந்திருக்கிறது. மீண்டும் இணைகிறார் செய்தியாளர் முத்துக்குமார், அவரிடம் பேசலாம். முத்துக்குமார், சொல்லுங்க, இந்த கொண்டாட்ட ஏற்பாட்டுல குளறுபடி ஏற்பட்டதுனாலதான் இந்த அசம்பாவிதம் நிகழ்ந்ததாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படும் நிலையில் இது பற்றிய விவரம்.
வணக்கம். நீங்கள் குறிப்பிட்டது போலே அந்த முறையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதுதான் நம்மளால் பார்க்க முடிகிறது. இதனால்தான் இந்த குளறுபடி ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல் என்பதற்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. என்னென்று கேட்டால், மைதானத்திற்கு உள்ளே ஏராளமான ரசிகர்கள் வருவார்கள் என்ற ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். ஆனால் எவ்வளவு ரசிகர்கள் வருவார்கள் என்ற எதிர்பார்ப்புக்கு மத்தியில காவல்துறை அதிகாரிகள் முறையான நடவடிக்கையும் அதே போல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுத்திருக்க வேண்டும். அதே போல வீரர்களிடையே அந்த தள்ளுமுள்ளு ஏற்படாத அளவுக்கும் அதே போல கூட்ட நெரிசல் சிக்காத அளவுக்கு அதாவது குறிப்பிட்ட வீரர்களுக்கு அந்த தனித்தனியான அந்த பாதைகளை அமைத்திருக்கணும். இந்த சூழல் தான் ஒட்டுமொத்த ரசிகர்களுமே ஒரே வழியில் செல்வதற்கும் அது மட்டுமல்லாமல் ஒரே ரசிகர்கள் ஒரே இடத்துல கூடுவதற்கான அந்த சாத்தியக்கூறுகள் இருந்ததன் காரணமாக தான் இது போன்ற விபத்து ஏற்பட்டிருப்பதாகவும் அதனால்தான் இந்த குளறுபடி ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. வீரர்களுக்கு மட்டும் காயமில்லாமல் அது மட்டுமல்லாமல் அங்கு வந்திருக்கக்கூடிய அந்த வாகனங்களிலும் அந்த காயங்கள் என்பது அந்த வாகனங்களுக்கும் சேதம் என்பது ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சியின் முன்னால் அந்த வீடியோ காட்சியின் முன்னால் பார்க்க முடிகிறது. வாகனங்கள் மீது ரசிகர்கள் ஏறி அந்த அந்த வாகனத்துடைய அந்த கிளாஸ் உடைந்து இருக்கக்கூடிய அந்த சூழல் நம்மளால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து ரசிகர்களுடைய அந்த எண்ணிக்கை என்பது தொடர்ச்சியாக அதிகரித்துக் கொண்டே இருப்பதன் காரணமாக அவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் தான் காவல்துறை அதிகாரிகள் சென்னை வருகிறார்கள். இந்த சூழல் இது போன்ற சூழல் இருந்தாலும் கூட தொடர்ந்து காயம் ஏற்பட்டவர்களுடைய எண்ணிக்கை என்பது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. உயிரிழந்தவர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரை 7 இருந்தாலும் கூட தற்பொழுது காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை என்பது 50 இருக்கிறது. அவர்களுடைய காயம் என்பது எந்த நிலையில் இருக்கிறது, அது மட்டுமல்லாமல் காயமடைந்தவர்கள் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டாலும் மருத்துவமனையில் அவர்கள் எந்தெந்த வார்டில் சிகிச்சை பெறுகிறார்கள், குறிப்பாக அதாவது ஐசியூ வார்டில் சிகிச்சை பெறுகிறார்களா அல்லது நார்மல் வார்டில் சிகிச்சை பெறுகிறார்கள் என்பது குறித்த முழுமையான தகவல் என்பது நம்மளுக்கு எதுவும் கிடைக்கவில்லை. இந்த நிகழ்வுக்கு பிறகுதான் தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகள் மருத்துவமனை நிர்வாகத்தை அணுகி எந்தெந்த ரசிகர்கள் எந்த அளவுக்கு அதாவது அவர்களுடைய உடல்நிலை எப்படி இருப்பது என்பது குறித்து அதே போல உயிரிழந்தவர்களுடைய விவரம் சேகரிப்பார்கள். சேகரித்த பின்னர் அவர்களுடைய முழு விவரத்தை தெரிவிப்பார்கள். இந்த சூழலில் தான் தற்பொழுது இந்த நிகழ்ச்சி என்பதும் நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியை நம்மளால் நேரடியாக பார்க்க முடிகிறது. நேரடி காட்சியில தொடர்ந்து வீரர்கள் அந்த இருக்கைகள் முன்பு உட்கார வைத்து குறிப்பாக பயிற்சியாளர்கள் அதாவது பேட்டிங் பயிற்சியாளர்கள் பார்க்கப்படக்கூடிய தினேஷ் கார்த்திக், அதே போல தலைமை பயிற்சியாளர் பார்க்கக்கூடிய ஆண்டி புலவர், அதே போல குருநாள் பாண்டியா, கேப்டன் ரஜத் படித்தால், விராட் கோலி போன்றவர்களை முன்வரிசையில் இருக்க வைத்து உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி முத்துக்குமார்.